வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட். என்னடா பரபரன்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கீங்க? அவன் டூம்ஸ்டேக் அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, அதை தொடர்ந்து எப்படி ஒரு 2 வாரம் போட்டு தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா பட்டுன்னு இந்த பக்கம் ஷூட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட நிறைய லீக்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. மிக முக்கியமாக எக்ஸ்மென் இன்கர்ஷன் அண்ட் நம்ம ஆர்டிஜிஎஸ் டாக்டர் டூம்க்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் கிடச்சிருக்கு. டேய் இது ஆர்டிஜே டாக்டர் டூமா இல்லை கேண்டால்ஃபுக்கு மாறு வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கீங்களாடா? இவ்வளோ வயசானவரா மேக்கப்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன மாதிரி இந்த செட் பிக்ஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னு மொத்தமாக ப்ரெசென்ட் பண்ணிடுவோமா? ஆப்வியஸாக அந்த செட் பிக்ஸை நான் டேரெக்டாக இதில் காமிக்க முடியாது. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி காமிச்சா கண்டிப்பாக காப்பரேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையுமே நான் எம்சி ஷார்ட்ஸ் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட்டு அந்த லீக்கான செட் பிக்ஸ் கிட்டேருந்து போயிடலாம். மை டைம் டு ஷைன் ஹலோ ரொம்ப ட்ரஸ்டபிளான இன்சைடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஷூட் தான் போயிட்டு இருக்கான். எஸ், அவெஞ்சர்ஸ் எக்ஸ்பேன்ஷனில் இருக்க மாதிரி ஒரு ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ லீக்கான அந்த செட் பிக்ஸ்லையுமே எக்ஸ்மென் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இருக்கிறத காமிக்கப்பட்டிருக்கேன். அதுவும் முக்கியமாக டேமேஜ் ஆக்கப்பட்ட அங்கங்கே குண்டும் குழியுமா இருக்க மாதிரி ஒரு இடத்த வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே சில பேர் கண்டுபிடிச்சிருவீங்க, அதாங்க எக்ஸ்பேன்ஷன். இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பேன் படங்களில் அதிக முறை டேமேஜ் பண்ணப்பட்ட அழிக்கப்பட்ட ஒரு இடம்னா எக்ஸ்பேன்ஷன் தான் எனக்கு தோணுது. குவிக் சில்வர் ஸ்லோ மோஷனில் ஓடி பின்னாடி இருக்க எல்லாருமே காப்பாற்ற ஒரு பில்டிங் வச்சு சதற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அதுதான் எக்ஸ்பென்ஷன். எக்ஸ்பென் படங்கள் பார்த்தவங்க தெரியும், அடிக்கடி டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு இடம். இப்போ திரும்பவும் அந்த டேமேஜ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது என்ன கேன் இவெண்ட்டடா? எக்ஸ்பென்ஷனாலே அது அழியணும்னு அங்கங்கே குண்டும் குழியுமா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி எக்ஸ்பேன்ஷனோட ஒரிஜினல் லுக் என்ன மாதிரி இருக்க போது நம்மளுக்கு தெரியல. அந்த தரம் மட்டும் குண்டும் குழியுமா இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஷூட்டிங்கும் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பெரிய பொருள் இல்லைனா ஏகப்பட்ட மீட்டரைட்ஸ் வந்து விழுந்திருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை அங்கே ஏதோ பெரிய சண்டை நடந்துருக்கணும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது எக்ஸ்பென்ஷனை இப்போதைக்கு யாரும் அட்டாக் பண்ணி வந்திருக்காங்க. இது ஏதோ ஒரு அட்டாக்லேருந்து இப்போதைக்கு எக்ஸ்பென்ஷனை காப்பாற்றுறதுக்காக எக்ஸ்பென் போராடிட்டு இருக்காங்க. அந்த இடத்த சுற்றி இயான் மெக்கலனோட மேக்னெட்டோவும் ஜேம்ஸ் மார்டனோட சைக்ளாப்ஸும் நிற்கிறத ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதுலேயுமே மேக்னெட்டோ அவருடைய அந்த மேக்னெட்டோ சூட்டில் தான் இருக்காப்புல. ஃபுல் சூட் ரிவீல் பண்ணலனாலும் அதை லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக எக்ஸ்மென் ஆக்டிவாக இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க தான் அர்த்தம். ஆனால் யார் கூட? என்ன ஒரு லீக்கில் வாங் அண்ட் சைக்ளாப்ஸ் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஊர் வாங் தானா இல்லை அந்த ஊர் வாங்கான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்க தான் செய்யுது. அதுவும் இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சைக்ளாப்ஸ் கண்ணாடியே போடாமல் பேசிகிட்டு இருக்காரு. சைக்ளாப்ஸ் கண்ணாடி போடலன்னா என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன தாண்டா நடக்குதுங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். உங்கள் டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம். முன்னாடியே சொன்னால அவெஞ்சர்ஸ் இப்போதைக்கு எக்ஸ்பென்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னு. ஸோ சம்பவம் இங்கே நடக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். ஃபஸ்ட்டு அந்த வாங்க நம்ம சைக்ளாப்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சைக்ளாப்ஸ் ஏன் கண்ணாடி போடலான்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக இது 2 ஆக்டர்ஸ் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது இது ஷூட் பிக் மாதிரி இல்லை. ஜஸ்ட் 2 ஆக்டர்ஸ் அவங்களுடைய ஸ்கிரிப்ட் லைனை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பேசும்போது எப்படிப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற மாதிரியோ தான் இந்த பிக் வந்து லீக் ஆயிருக்குன்னு தோணுது. அதனால தான் பாசிபிளி சைக்ளாப்ஸ் கண்ணாடி போடாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போஸ் இது உண்மையாகவே படத்தில் வர சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நம்ம வாங் ஒரு பவர்ஃபுல்லான சாசரர் அண்ட் நம்ம உலகத்தோட சாசர் சுப்ரீம் வேற. அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று வச்சு இந்த பக்கம் அந்த சைக்ளாப்ஸோட பவரை கட்டுப்படுத்த செஞ்சிருக்கலாம், காமிக்கலாம். அந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு. ஸோ சைக்ளாப்ஸ் அவருடைய பவரை யூஸ் பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை வாங் செஞ்சிருக்கலாம். வாங்க எப்படி அங்கே போனா இருந்தான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று அது அந்த யூனிவர்ஸ் வாங்கா இருக்கணும், அப்படி இல்லைனா நம்ம யூனிவர்ஸில் அவர் டெக்னிக்கலாக சாசர் சுப்ரீமாக இருக்காரு. இந்த ரியாலிட்டியை பாதுகாக்கிற வேலையை வாங் தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போதைக்கு டைம்லைன் படி பார்க்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிளியாவோட ஒன்றா சேர்ந்து டார்க் டைமென்ஷன் போயிட்டாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பவர்ஃபுல் சாசரரே இல்லாத அந்த சமயத்தில் மிகப்பெரிய இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்கும்போது அதை எப்படியாச்சும் இந்த பக்கம் வாங் தத்து தானே ஆகணும். இன்கர்ஷன் ஈவெண்ட்டுங்கிறது 2 யூனிவர்ஸ் ஒன்றா கொலைட் ஆகிறது. அந்த வேலை எர்த் 616 இந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸோட போய் கொலைட் ஆகலாம். அதே அப்புறம் சாத்தியம் இதுக்கு நம்ம மார்வல்ஸ் கிட்ட வரைக்கும் போகணும். மோனிகா ராம்போ நம்ம யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கே பீஸ்ட்டு பைனர்லாம் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பீஸ்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸ்மென் அண்ட் பாசிபிளி பீஸ்ட் இருக்க அந்த யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இவங்களாம் இருப்பாங்க நம்புறேன். அது முக்கியமாக எக்ஸ்மென்ஷனில் தான் இந்த அடிலாம் விழுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது மோனிகா ராம்போ இப்போதைக்கு எக்ஸ்மென்ஷனுக்குள்ளே தான் இருக்காங்க நம்புறேன். பீஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் டோரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்மென்ஷனாக தான் இருக்கணும். ஸோ மோனிகா ராம்போ இப்போதைக்கு நம்ம யூனிவர்ஸில் தான் அங்கே போய் ஒரு சின்ன இம்பேலன்ஸை உருவாக்கியிருக்காங்க. அது மேபி அந்த யூனிவர்ஸில் ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். நம்ம யூனிவர்ஸும் எர்த் 838 இல்லை பாசிபிளி லைக் அந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸும் இப்போதைக்கு ஒன்றா மோத போகுது. அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஷனில் தான் இந்த பக்கம் வாங் அண்ட் சைக்ளாப்ஸ் இருக்காங்க நம்புறேன். பட் இந்த டிஸ்கஷன் சாதாரணமாக முடிய போகிறதில்ல. பிகாஸ் யோசிச்சு பாருங்க, 2 யூனிவர்ஸ் ஒன்றா மோத போது ஒரு யூனிவர்ஸை காப்பாற்றணும்னா இன்னொரு யூனிவர்ஸ் அழிஞ்சால் மட்டும்தான் முடியும். அண்ட் கண்டிப்பாக அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்மெனாக இருக்கட்டும் தங்களுடைய யூனிவர்ஸை தான் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில் தான் அவெஞ்சர்ஸ் வர்சஸ் எக்ஸ்மென்கிற ஃபைட்டே வரப்போகிற மாதிரி ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கு. ஸோ காமிக்கில் நடந்த அவெஞ்சர்ஸ் வர்சஸ் எக்ஸ்மெனையுமே லைட்டாக அந்த டூம்ஸ்டே படத்துக்குள்ளே அடாப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் மேபி யாருக்கு தெரியும் இந்த டூம்ஸ்டே படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸே அவெஞ்சர்ஸ் வர்சஸ் எக்ஸ்மெனாக கூட நடக்கலாம். மை டைம் டு ஷைன் ஹலோவும் அவெஞ்சர்ஸ் இப்போதைக்கு எக்ஸ்மென்ஷனில் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்கை கிளப்பி விட்டுருக்க அந்த காரணத்தினால எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவெஞ்சர்ஸ் இன்னொரு யூனிவர்ஸுக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வித்தியாசமான போர்ட்டல் தேவைப்படும். அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறவரா மேபி நம்ம வாங்கியிருக்கலாம்.
இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்தோட எண்டில் கூட நம்ம கேம்பிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டலில் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஷாட் வந்து அமைச்சிருப்பாங்க. கேம்பிட் இஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸ்மென் இல்லை மியூட்டன்ட். அவர் இருந்த யூனிவர்ஸ் தான் இப்போதைக்கு மோத வருதுங்கிற மாதிரி கூட சொல்லப்படலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வாய்டுக்கு போய் கேம்பிட்டை கூட்டிக்கிட்டு உன் யூனிவர்ஸ் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையிலேயே இந்த பக்கம் நம்ம எக்ஸ்மென் யூனிவர்ஸ்க்கு அவஞ்சஸை கூட்டிகிட்டு வர மாதிரி கூட கதை அமைக்கப்படலாம். ஸோ அதனால தான் மிக முக்கியமாக சானிங் டேட்டமை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெட்பூல் அண்ட் வூல்வரின் கூட இல்லைங்க, சானிங் டேட்டமை கன்ஃபார்ம் பண்ணும்போது மேபி அந்த கேம்பிட் யூனிவர்ஸ் தான் எக்ஸ்மென் யூனிவர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அவஞ்சஸ் vs எக்ஸ்மென் டூம்ஸ்டே ஓப்பனிங்லேயே நடந்தால் அது எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அல்டிமேட்டான சம்பவமாக இருக்கும். வாங்குமே இப்போதைக்கு டெக்னிக்கலாக டூம்ஸ்டேக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிட்டார் போல. இப்போ லேட்டஸ்ட்டாக பெனடிக்ட் கம்பர்பேட்ச் நான் டூம்ஸ்டேல இருக்க போகிறதுல சீக்ரெட்டஸில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருந்தாரு. அது உண்மையாக இருக்குமோ? எனக்கு என்னமோ எப்படி ஸ்பைடர்மேன் 4 டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட்டஸ்க்கு நடுவில் செட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3மே டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட்டஸ்க்கு நடுவில் செட் பண்ணப்பட்ட ஒரு படமாக இருக்கும் போல தோணுது. என்னடா லைட்டாக அங்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே மாலையை மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் சரி. ஸோ வாங் பாசிபிளி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இடத்தை ஃபில் பண்ணுற மாதிரி இந்த கதை நகரலாம். சில இடங்களில் இது ஆக்சுவல் லுக்லாம் கிடையாதுப்பா, ஏஐன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அது ஒரிஜினல் லுக் போல தாங்க ஃபீல் ஆகுது. நிறைய இடங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய மாரல் இன்சைடர்ஸே இது வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் டூம்ஸ்டே ஓப்பனிங் 15 to 20 மினிட்ஸுங்கிறது பரபரன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸாக கூட இருக்கலாம். எக்ஸ்மென் vs அவெஞ்சர்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இதை நடத்துறது பாசிபிளி டாக்டர் டூமுக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். அண்ட் டாக்டர் டூமுக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் ஆகிருக்கு, ஐ மீன் லீக் ஆகியிருக்குங்கிற மாதிரி இந்த பிக்சர் சுற்றிட்டு இருக்கு. டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக்காக டூம்ஸ்டே படத்துக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஆடிச்ச போல தான் இருக்காப்புல. ஆனால் அவருடைய மொத்த முகத்தையும் மறைக்கிற மாதிரி நல்ல பெரிய முடியெல்லாம் கொடுத்துருக்காங்க, பெரிய தாடி கொடுத்துருக்காங்க. லுக்கு பார்க்கும்போது லைட்டாக அயன்மேன் சூட்டை மாடிஃபை பண்ண மாதிரி தான் தோணுது. ஐ மீன் செஸ்ட்டில் பார்க்கும்போது லைட்டாக ஆக்ரேக்டர் எஃபெக்ட் வரல. துப்பட்டா க்ரீன் கலர் அந்த கேப்லாம் ஓகே தான், மற்றபடி அயன்மேன் கேப் போட்டால் எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு ஃபீலை தான் இது கிரியேட் பண்ணுது. முகத்தில் மட்டும் கொஞ்சம் தாடியை முடியும் அதிகமாக வளர்த்துருக்காங்களே தவிர்த்து அயன்மேன் எஃபெக்டாக தான் இது இருக்குது. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. பிகாஸ் இது டெக்னிக்கலாக ஏஐ மேடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பார்க்க ஆத்தென்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சாலும் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இது உண்மை கிடையாது, இது ஃபேக்குன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் மை டைம் டு ஷைன், ஹலோ அண்ட் அவெஞ்சர்ஸ் இந்த எக்ஸ்மென் ஃபுட்டேஜஸை ரிலீஸ் பண்ண அந்த லீக்கருமே இதை தான் சொல்லியிருக்காரு. ஆர்டிஜே டாக்டர் டூம்கான அந்த ஷூட்டிங் இன்னமும் ஆரம்பிக்கல, அதுக்கான ஒர்க்கில் தான் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த லுக் இன்னும் ஃபைனலைஸே பண்ணப்படலன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பர்த்டே பார்ட்டியில் கூட ஒரு வித்தியாசமான லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஜே டீஸ் பண்ணியிருப்பாப்ல. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அந்த லுக்கில் தான் அவர் நான் சொல்ல வரல. பட் இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு ரொம்ப கம்மி, மேபி லைக் ஒரு 20% சொல்லலாம். நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இது ஃபேக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளராக தான் இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம்டா இது, லைட் எல்லாத்தையுமே போட்டு பக்காவான வெளிச்சத்தில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல பிளராக ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்திருக்கான், அது இவ்வளோ பக்கத்தில். ஸோ பிளராக ஒரு ஃபோட்டோ இருக்கும்போது அதோடைய ஆத்தென்டிசிட்டி அதிகமாகும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்க அந்த ஏஐ டெக்னாலஜிலாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது ஃபேக் போல தாங்க தோணுது. ஐ மீன் ஒரு ஆல்டர்னேட் வேரியன்ட் ஆஃப் அயன்மேன் லுக்கை தான் இது கிரியேட் பண்ணுது. அது சரிப்பட்டு வராது. லிட்டரலாக செஸ்ஸில் ஒரு ஆக்டரே வச்சுருக்காப்புல. என்னடா இது வயசானவராக காமிக்கிறதுலாம் ஓகே, பட் வாட் இஸ் த பாயிண்ட்? மேபி லைக் எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஏகப்பட்ட டைம் லைன்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி இன்கஷனை காப்பாற்றணும்னா என் புத்திசாலித்தனத்தை நீங்கள் கேட்டே ஆகணும், எனக்கு நாலேஜ் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வயசானவராக காமிக்க போகிறாங்களோ? டவுட்டு. என் கணக்கு ஃபேக்காக தான் தெரியுது. லீக்கர்ஸ் படி வச்சு பார்க்கும்போது டூம் ஆக்சுவலாக டிவியை கூட தான் கனெக்ட் ஆகியிருப்பானா. அதுவும் முக்கியமாக இந்த கேங்கோட கையில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா டைம் ட்ராவல் டிவைஸ், அதை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீனியஸ் கேரக்டராக தான் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்களாம். அதாவது டிவியோட ஏஜென்ட்டாக இருந்த ஒருத்தர் தான் டூமா மாதிரி இருக்காருங்கிற மாதிரி தான் சொல்கிற பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆர் கேங் செத்துட்டு அப்புறம் கேங்கோட கண்ட்ரோலில் இல்லை கேங் அடைச்சி வச்சிருந்தா டூம் இப்போதைக்கு வெளில வந்துட்டாருங்கிற மாதிரி கூட கதை நகரலாம். என்ன சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். பட் எப்படி பார்த்தாலும் இது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த லுக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அயன்மேனுக்கு துப்பட்டா போத்த மாதிரி தாங்க இருக்குது இந்த லுக்கு. வயசானதெல்லாம் ஓகே, எப்படி பார்த்தாலும் மாஸ்க் வச்சு மறைக்க போகிறாங்க. ஆமாம், மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் எங்கேயுமே மாஸ்க்கை டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதுக்கு முன்னாடி ஆர்டிஜோட இந்த லீக்கான கான்செப்ட் ஆட்லேயும் சரி எங்கேயுமே மாஸ்க் போடுற மாதிரியே காமிக்கல. வாண்டுக்கு மாஸ்க் முக்கியம்டா, யாரா நீங்கள் பேஸ் வேல்யூ இருக்க ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணி அவருக்கு மாஸ்க் போடலாமா வேணாமான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அயன்மேன் மாதிரியும் அந்த ஃபேஸ் வேல்யூவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான இக்கட்டான சூழ்நிலை தான். டூமை என்ன மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் அது எல்லாத்தையுமே நம்ம பிஸ்கிரீனில் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் அது ஒரு சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவ்வளோ சிம்பிளாலாம் டாக்டர் டூமுக்கான அந்த ஃபர்ஸ்ட் லுக் கிளிக் ஆகாது. நோ வரிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக்கு. பட் உங்களுக்கு இது உண்மையாக தெரியுதா? இந்த மாதிரி டாக்டர் டூம் படத்தில் வந்தால் உங்களுக்கு ஓகேவா? அண்ட் ஆல்சோ அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மென் இதை பற்றி உங்களை தாட்ஸ் என்னன்னு சொல்லி அதையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிவி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையிலுமே பற்றி இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா